கல்வித்துறைக்கு மத்திய பட்ஜெட்டில் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து அனைவருக்கும் ஒரே மாதிரியான கல்வியை கொண்டு சேர்க்க வழிவகை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மத்திய பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு புதிய திட்டங்கள் மற்றும் மாணவர்களுக்கு ஆதரவான அறிவிப்புகள் வெளியாக வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. நடப்பாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தொடர்பாக அனைத்து தரப்பு மக்களிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அதிலும் குறிப்பாக கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றில் முன்பு இல்லாத வகையில் சிறப்பான திட்டங்களும் அதிகமான சலுகைகளும் கிடைக்க வேண்டும் என்ற விருப்பம் அதிகரித்துள்ளது. கிராமப்புறத்தில் பயிலும் ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மாணவர்களின் கல்விக்கான நிதி உதவியை உயர்த்தி வழங்க வேண்டும். உயர்கல்வியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு வாய்ப்புகள் ஏற்படுத்தி தர வேண்டும். படித்து முடித்தவுடன் வேலைக்கான உத்தரவாதம் கிடைக்கும் வகையில் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் போன்ற அடிப்படை கோரிக்கைகளை கல்வி சார்ந்த சூழலில் காண முடிகிறது. 2025-26 ஆண்டிற்கான மத்திய அரசின் நிதிநிலை பட்ஜெட்டை பொறுத்தவரை கல்வி சார்ந்த பல்வேறு முக்கியமான விஷயங்களையும் நிறைவேற்றப்படாத திட்டங்களையும் சென்றடையாத சலுகைகளையும் இனிவரும் காலங்களில் தேவையான தொழில்நுட்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதே கல்வியாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. வரும் 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் 2025-26 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் பொருளாதார வளர்ச்சி, வேளாண்மை, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தல், வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பிரிவுகளில் அதிக கவனம் செலுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஏழை மாணவர்களின் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் 2025-26 ஆண்டு பட்ஜெட்டில் ஏழைகளுக்கு தொடர்ந்து உதவும் திட்டங்கள் அமல்படுத்தப்படுமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டின் மத்திய பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கி புதிய திட்டங்கள் மற்றும் மாணவர்களுக்கு ஆதரவான அறிவிப்புகள் வெளியாக வேண்டும் என கல்வியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தனியாருடைய பங்களிப்பு கல்வியில் அதிகமாக இருந்து அது லாபகரமான ஒரு தொழிலாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் இயன்ற முயற்சி எடுக்கணும். அதாவது பள்ளிக்கூடங்கள் அதிகப்படுத்தணும், அந்த பள்ளிக்கூடத்தில் உள்கட்டமைப்பு அதிகப்படுத்தணும், தரமான கல்வி, ஒரே மாதிரியான கல்வி, யூனிஃபார்ம் எஜுகேஷன் எல்லா மாணவர்களுக்கும் தரமாக ஒரே சீராக கிடைக்கணுங்கிறதுல இரண்டு அரசுகளுமே கவனம் எடுத்தால்தான் இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த கல்வி முன்னுக்கு வரும். எல்லா விதமான அதாவது காசு கொடுத்தா, அதாவது விலை போட்டு காசு கொடுத்தா தரமான கல்வி கிடைக்கும். அரசு அந்த ஒரு நிலைமை இருக்கு இல்லையா, அதை உடைச்சு தூக்கி போடுறதுக்கு அரசாங்கம் எந்த கருத்து, எந்த பொலிட்டிக்கல் டிஸ்பாரிட்டிஸ் இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒன்று கூடி ஒரு ஒருங்கிணைந்து பேசி எக்ஸ்பர்ட்ஸை கன்சல்ட் பண்ணி, எஜுகேஷன்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணி இந்த நிலைமையை சரி பண்ணா இதுவே இந்தியாவினுடைய, தமிழ்நாட்டினுடைய பல்வேறு வளர்ச்சிக்கு துணை போகும் என்ற கருத்தை வலியுறுத்த விரும்புகிறேன். நாட்டில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஒதுக்கப்படும் நிதி போதுமானதாக இல்லை என்றே கருதப்படுகிறது. பட்டியலின மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் மற்றும் மலைவாழ் மாணவர்களுக்கு எந்த ஒரு சலுகையும் முழுமையாக சென்றடைவதில்லை என கல்வியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எல்லோருக்கும் எல்லாம் சமமாக கிடைக்க வேண்டும் என்றால் மத்திய அரசு கூடுதல் நிதியை பட்ஜெட்டில் வழங்க வேண்டும் என்றும், கல்வி என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒன்று என்பதால் கல்விக்காக ஒதுக்கப்படும் செலவு செலவே அல்ல, அது மனிதவள மேம்பாடு என்றும் கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த பிரைவேட் ஸ்கூல் என்ரோல்மெண்ட் ஜாஸ்தியாகும் போது ஈவன் மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட், லோயர் மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஒரு கவர்ச்சியின் காரணமாக அரசாங்க பள்ளிக்கூடத்திலையும் சிபிஎஸ்இ அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களிலும் பார்த்தீங்கன்னா அங்கே இல்லாத ஏதோ ஒன்று கிடைக்குன்னு சொல்லி மிக மிக அதிகமாக அந்த பர்சன்டேஜ், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் இலவசமான பாடம், சிபிஎஸ்சி ரொம்ப குறைவான ஃபீஸு, அந்த குறைவான ஃபீஸ் கட்டப்போக பல மடங்கு அதிகமான படத்தை கொடுத்து அப்படி ஒன்று அவங்க தரமான கல்வியை பெறலைங்கிற சூழல் இருக்கிறதுனால அரசாங்கம் இதை உன்னிப்பாக கவனித்து இந்த பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணி நிறைய கவர்மெண்ட் பேஸ்டு ஸ்கூல்ஸ், அதாவது நடுவண் அரசு, அதாவது ஒன்றிய அரசு நடுவண் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் நிறைய வரணும். மாநில அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் அரசு பள்ளியிலேயே பயிலும் தனித்துவமான மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஐஐடி போல் பாடங்களை கற்பித்து வருவதாகவும், இதனை தவிர்த்து அனைத்து மாணவர்களுக்கும் சமமான கல்வியை கொண்டு சேர்க்க
போதிய நிதியை கிள்ளி கிள்ளி கொடுக்காமல் மத்திய அரசு அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும் என கல்வியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய அரசின் NCERT பாடத்திட்டத்தை பின்பற்றக்கூடிய CBSE பள்ளிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் நடத்தக்கூடிய மாநில அரசு கல்விகள், ISC போர்டு பள்ளிகள், ICIC போர்டு பள்ளிகள், IDCS போர்டு கல்விகள் இருக்கும் பட்சத்தில் இவை அனைத்தும் ஒருங்கிணைத்து அனைவருக்கும் ஒரே கல்வியை கொண்டு சேர்க்கும் வகையில் வழிவகை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. மாணவர்கள் நுழைவுத் தேர்வின் போது அனைவரும் CBSE போன்ற பாடத்திட்டத்தினை நோக்கி செல்வதால் ஏற்றத்தாழ்வு நிலவுவதாகவும், பள்ளிக்கூடங்களை அதிகப்படுத்தி ஒரே மாதிரியான கல்வியை அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் மத்திய மாநில அரசுகள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் இந்தியா ஒருங்கிணைந்த கல்வி நாடாக முன்னேறும் என கல்வியாளர்களின் கருத்தாக உள்ளது. அதேபோல நீட், JEE, IIT, NIT போன்ற போட்டித் தேர்வுகளை எழுத விரும்பக்கூடிய மாணவர்கள் எளிதாக எழுத இயலவில்லை என்றும், அனைவருக்கும் பாகுபாடின்றி எப்பொழுது உயர்தர கல்வி கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் கல்வியில் சுதந்திரம் கிடைத்ததாக உணர வேண்டும் என கல்வியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.